வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். அமைச்சர் வீட்டுக்கு வாரிசு உண்டாயிருக்கு. என்ன பார்த்தா உனக்கு இழுச்ச வாய மாதிரி தெரியுதா? அவங்க கிட்ட சொல்லிடலாம் டாக்டர், இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவுமே லைலரு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இட் இஸ் a medical miracle. நீ பொழைச்சிட்ட. டீ ரெடியா? ரெடி. வழக்கம் போலதான் இந்த வாட்டி எக்கச்சக்கமான சிறப்பான தரமான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பத்துருமா? வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. ஸோ ஃபர்ஸ்டா வீரப்பன் கே அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ப்ரோ பாண்டியன் ஸ்டோர்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, அரசி ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். சரியான கொடுமையா இருக்கு. வாங்க என்னன்னு நானே சொல்றேன். ஹாய் சிவா, நான் ரெடி. லெட்ஸ் கோடா. ஏங்க நம்ம பொண்ணு கல்யாணங்க. என்னதான் நம்ம பொண்ணு கல்யாணம் வந்தாலும் இம்முட்டு போட்ட தேவையில்லை கோமதி. இந்த பாக்கியலட்சுமியில நம்ம இனியாக்கு எப்படி ஆகாசை விட்டுட்டு வேற ஒரு பையன் கூட கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரிதான் இங்க அரசிக்கு அந்த புள்ள லவ் பண்ண பையனை விட்டுட்டு வேற ஒரு பையன் கூட கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்பா சூப்பர் மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலங்கு வச்சிருவோமா? பட் இங்க இந்த பைப்புல சும்மா விடலைங்க. அரசிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அரசிக்கிட்ட ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அரசியுடைய அத்தை கிட்ட கேட்ட உடனே சரி ரைட், லவ் பண்ண பையன் கடைசியா 2 வார்த்தை பேசணும்னு சொல்றான், அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி அரசியை அனுப்பிச்சு வச்சா அந்த படுபாவி அரசியை கடத்திட்டு போயிட்டான். கண்ணே பையன், உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வெளியே நிக்கிறேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போய் பார்த்து பேசிட்டு ஓடி வந்துரு. மேட்ரு கிளியர், வாமா போலாம். எத்தனை செக் போஸ்ட கடக்கிறது? இதெல்லாம் பாம்பே டெக்னிக், உனக்கு சொன்னா புரியாது. மூடிட்டு வண்டியில ஏறா. சரி ரைட், அவன் சைடுல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா அவன் அரசியை உசுரா லவ் பண்ணிருக்கான், வீட்டுக்கு போய் பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கான், கடைசியா கடத்திட்டு போயிருக்கான். அப்படின்னா அவன் என்ன பண்ண போறான்? அரசியை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறான் அப்படின்னு நினைச்சா அதான் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பிளான் சொல்றான். நான் உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ண போறதில்ல, வேற எதுவும் பண்ண போறதில்ல, உன்னை உடனே எல்லாம் விட மாட்டேன். என்னவோ பண்ணிட்டான்டா, கேப்ல எங்கேயோ ஆப்பு வச்சுட்டான்டா. பொண்ணு எங்கன்னு எல்லாரும் தேடுவாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு எங்க வரலன்னு தேடி வீட்டுக்கு வருவாங்கல்ல. என்னாச்சு? அப்பதான் நான் உன்னை கூட்டிட்டு போய் நீ ராத்திரி பூரா என் கூட தான் இருந்தேன்னு சொல்லி விடுவேன். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல? என்ன லவ் பண்ணி ஏமாத்தின உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம்லாம் நடத்த மாட்டேன், உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான பிளானை போட்டு வச்சிருக்கானா. இதுக்கு அந்த அரசி புள்ள தன்னை பத்தி யோசிக்காம முழுக்க அதோடைய குடும்பத்தை பத்தி தாங்க யோசிச்சுச்சு. குடும்பத்துக்கு அம்பட்டு பெரிய அவமானத்தை கொடுத்துறாத, என் குடும்பம் நில கொலைஞ்சு போயிடும். அந்த பேச்சை கேட்ட உடனே இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணுல இருந்து என்னையே அறியாம குடமா கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல? ஆனாலும் அந்த கல்லஞ்சிக்காரன் கொஞ்சம் கூட அசரவே இல்லையே. வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது பாக்கெட்ல தாலி இடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு போய் இங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருப்பான். அரசியே தான் என்ன தேடி வந்தா, திரும்பி போகவே மாட்டேன்னு சொன்னான். கட்டி புடிச்சு ஒரே அழுக. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். குடும்பம்னு பேசினா நம்ம அரசி கிட்ட இருந்து இந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டோரெல்லாம் திறந்து விட்டுட்டு அவன் சொல்றதெல்லாம் போய் அவன் என்ன கடத்திட்டு போனான், அது நம்ம அத்தைக்கு கூட தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்கும்ல. ஆனா அந்த புள்ள தான் குடும்ப மாடத்தை செங்குத்தா தூக்கி நிறுத்துவேன்ற பேர்ல என்ன பிளான் தெரியுமா போட்டுச்சு? இவங்க சொன்னது முழுக்க உண்மைதான். எப்படி நீ என்ன பழி வாங்கலான்னு பாக்குறியா? அந்த தாலியை எடுத்து நானே கட்டிக்கிட்டு நான் உன்னை பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடும்பம் மானம் போயிருமா, குடும்பம் நில குலைஞ்சு போயிருமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்துச்சுல. இப்ப அந்த புள்ளையே குடும்பத்துக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் குழி தோண்டி புதைச்சு விட்டு வந்துருச்சு. எனக்காக செத்து போயிருவேன்னு சொல்ற ஒரு மனுஷனை விட்டுட்டு நான் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நாங்களும் எத்தனையோ பழி வாங்குற சீன்லாம் பார்த்துருக்கோம்டா. ஆனா சீரியல்ல மட்டும்தான் டிசைனா பழி வாங்குறீங்க. அது உண்மையிலேயே அவனை தான் பழி வாங்குறீங்களா இல்ல பழி வாங்குறன்ற பேர்ல உங்களையே பழி கொடுத்துக்கிறீங்களா தெரியல. யாரடி
உனக்கு அம்மா வெக்கமானோ இல்ல கேடு கெட்டவளே. அடுத்ததா ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா கார்த்திகை தீபம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் டிசைனான வில்லிகளை பார்த்திருப்போம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான வில்லிய நம்ம எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. வாங்க நானே உங்களுக்கு காட்டுறேன். இவள அந்த டேங்குக்கு நடுவுல அப்படியே வீடியோ எடுங்க. அந்த காட்சியை மட்டும் இந்த கேமராவுல கவர் பண்ணிட்டாலும் வச்சுக்க. தார் வாங்க பாரு. வீடியோ எடுத்துட்டேன் மேடம். நான் சொல்ற நம்பருக்கு சென்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8. என்ன டிரைவர்? இதெல்லாம் உன்னோட வேலையா? இப்ப எதுக்காக ரேவதி கடத்தி வச்சிருக்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எனக்கு என் மகேஷ் வேணும். அவனை நீ விட்டுரு, நானே இவளை விட்டுடுறேன். எனக்கு மகேஷ் எங்க இருக்கான்னு தெரியாது. இப்ப இந்த வில்லி என்ன பண்றாங்க, ஹீரோக்கு கால் பண்ணி, இங்க பாரு என் ஆளை நீ ரிலீஸ் பண்ணாதான் உன் பொண்டாட்டியை நான் ரிலீஸ் பண்ணுவேன், இல்லன்னா போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஹீரோ சார் என்ன சொல்றாப்புல, இங்க பாருமா உன் ஆள் எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நம்புமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. ஆனா இந்த புள்ள நம்ப மாட்டுது. எனக்கு மகேஷ் எங்க இருக்கான்னு தெரியாது. நீ தான் மகேஷை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாகுபலியா யோசி. இப்போ ஹீரோ சாருக்கு வேற வழி கிடையாது, எப்படியாச்சும் ஒரு பொண்டாட்டியை காப்பாத்தியே ஆகணும். இப்போ ஒரு பொண்டாட்டி டேங்குக்குள்ள தான் இருக்கான்றத வில்லியே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டா. இப்போ அந்த மோட்டரை நிப்பாட்டணும்னா கரண்ட்டை கட் பண்ணணும். உடனே கரண்ட்டை கட் பண்ணிட்டாரு. தண்ணி நின்னுடுச்சு. தண்ணி விழுகல மேடம், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி, கிரேட் பிரேக் த்ரூ. கன்கிராட்ஸ். உடனே வில்லி பார்த்தா, ஆஹா நீ பயங்கரமான ஆளா இருப்ப போலியப்பா, கரண்ட்டையே கட் பண்ணிட்டியா? நீ கரண்ட்டை கட் பண்ணா என்னால மோட்டர் திரும்பவும் ஆன் பண்ண முடியாதா? ஆன் பண்ணுவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி ஒரு பிளான் போடுறா. நான் ஜெனரேட்டர் வர வச்சு மோட்டர் ஆன் பண்ணி உன் பொண்டாட்டி கதைய முடிச்சிருவேன். இமிடியேட்டா ஒரு ஜெனரேட்டர் வாங்கி செட் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி அவ கதைய முடிங்கடா. போய் ஜெனரேட்டர் எடுத்துட்டு வரேன். ஏய் வாடா. கடவுளே, அதாவது அவளை கொல்றதுக்கு எப்படிப்பட்ட பிளான் பாருங்க. போய் ஜெனரேட்டரை வாடகைக்கு எடுத்து வந்து கரண்ட போட்டு மோட்டரை ஆன் பண்ணி அந்த டேங்குக்குள்ளதான் வச்சு கொல்லுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு வில்லி. ஜெனரேட்டர் கொண்டு வந்தாச்சு, நீ ஆன் பண்ணு, நான் மேடம் கிட்ட போய் சொல்றேன். இதுல ஹைலைட், வழக்கமா வில்லியோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது ஹீரோக்கு தெரியாம தானே பண்ணுவாங்க. இவங்க எது பண்ணாலும் சார் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எல்லா அப்டேட்டையும் உடனே கொடுத்துருவாங்க. வருது மேடம். ஜெனரேட்டர் வர வச்சு மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. சரி ஓகே, வில்லி ஒரு பக்கம் பயங்கர புத்திசாலியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சாரோட புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தா, நான் வில்லிக்கே டஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா பண்றாரு, எந்த ஒரு வேலையில இறங்கறதுக்கு முன்னாடியும் அதோட ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தான் இறங்குவேன். திஸ் இஸ் மை பாலிசி. எப்படி ஒரு பக்கம் வில்லி இவர் பொண்டாட்டிய டேங்குக்குள்ள போட்டு வச்சு மோட்டரை போட்டு விட்டா, தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கு. 1 மணி நேரம் ஆனா டேங்க் நிறைஞ்சிடும், பொண்டாட்டி போய் சேர்ந்துருவா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஹீரோ சார் எவ்வளவு பரபரப்பா இருக்கணும். இவருடைய பரபரப்பை கொஞ்சம் பாருங்களேன். 1 மணி நேரத்துக்குள்ள ஜெனரேட்டர் யாராவது வாடகைக்கு எடுத்துட்டு போனாங்களா? எடுத்துட்டு போயிருக்காங்க சார், 4 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்களோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? பொறுமையே பெருமை. எப்படி சார், யாராச்சும் வந்துட்டு போனாங்களா? 4 பேரா? அட்ரஸ் கிடைக்குமா? இதை விட ஒருத்தன் பரபரப்பா பொண்டாட்டியை காப்பாற்ற முடியுமானா சத்தியமா முடியாதுடா. நான் அக்கப்போர் பண்றாங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா காப்பாத்துவேன். உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது. சரிங்க சார், இதோ பார்த்து தரோம் சார். எப்படி இவர் மூஞ்ச பார்த்தா நல்லவரா தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவரும் 4 வீட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டாப்லையா. இவர் 4 வீட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டு வீடு வீடா போய் தேடி கண்டுபிடிச்சு பொண்டாட்டியை காப்பாற்ற போறாராம். இதுல ஹைலைட் என்னன்னா, கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டாரு. கையாவது தட்டுங்களேன்டா. சத்தம் போடாம தட்டுங்கடா. ஆனா இதுல ஹைலைட், ஹீரோ தான் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல செயல்பட்டாலும் கடைசியில அங்க டேங்க் என்னமோ கால்வாசிக்கு தான் நிறைஞ்சிருக்கு. எப்படின்னு சூப்பர்ல. அடுத்ததா யூசர் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ப்ரோ சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட போய் பாருங்க, அப்படியே கொஞ்சம் அந்த எபிசோடையும் போய் பாருங்க, ஒரு பயங்கரமான கண்டென்ட் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆட்கள்லாம் சும்மா இல்லைங்க, அப்படியே உள்ள பூந்து பயங்கரமான கண்டென்ட்லாம் எடுத்து வராங்க. இதுவும் ஒரு சிறப்பான கண்டென்ட் தான். வாங்க என்னன்னு சொல்றேன். என்ன குழம்பு சார் இது? மீன் குழம்புங்க. மீன் குழம்பு எனக்கு பிடிக்காது.
என்ன பிடிக்காது? இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு எபிசோடு. இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஐயோ மீன் குழம்பா, அதை நான் சாப்பிட இல்லை, அதோடைய வாடையே எனக்கு ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா. சின்ன வயசுல ஒரு தரம் சாப்பிட்டப்போ கொமட்டிட்டு வந்துருச்சு. இப்பல இருந்து எனக்கு மீன் குழம்பு சாப்பிட பிடிக்காது. கர்மம் அது அவங்களுக்கு இந்த ஸ்மெல் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். தூரத்துல இருந்தே இப்படி நடுறது, இதெல்லாம் இவெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாளோ. சரி ரைட். இப்போ ரீசெண்டா ஒரு எபிசோடு வந்துச்சு. அந்த எபிசோட்ல அதே கம்பெனி, அதே மொட்டை மாடி, அதே லஞ்ச் டைம், இன்னும் சொல்லணும்னா யாரும் மேடமுக்கு வந்து அந்த ஸ்மெல்லே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போனாரோ அவருடைய லஞ்ச் பாக்ஸ் தான் மேடம்கே கொடுக்குறாரு. அந்த லஞ்ச் என்ன லஞ்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆனந்தி, எனக்கு அது வேண்டாம், நீ சாப்பிடு, நான் உன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். எப்படி மீன் குழம்பு மட்டும் இல்ல, மீன் பொரிச்சு எடுத்து வந்து மேடம் கிட்ட கொடுத்துருக்காப்புல. இப்ப மேடம் ஆக்சுவலா என்ன சொல்லணும், என்னப்பா உனக்கு தெரியாதா, எனக்கு தான் மீன் வாடையே ஆகாதே, நீ என்ன மீன் குழம்பு கொடுத்து என்ன சாப்பிட சொல்ற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா நம்ம மேடம் என்ன தெரியுமா சொன்னாங்க, மீன் குழம்பு வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. மீன் குழம்பு சூப்பரா இருக்குது. என்னடா பித்தலாட்ட இது, நாங்க கேட்டோமா ஹீரோயினுக்கு மீன் குழம்பு பிடிக்குமா பிடிக்காதான்னு, நீங்க தானே இதுக்குன்னு ஒரு எபிசோட வச்சு மேடமுக்கு மீன்னாலே ஆகாதுன்னு சொன்னீங்க. இப்ப அதே மேடம் மீனை மோந்து பார்த்து உரியுறாங்க. மீன் குழம்பு வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. மீன் குழம்பு சாப்பிட பிடிக்காது. அவங்களுக்கு இந்த ஸ்மெல் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தத்துல எல்லாத்தையுமே உங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களே மாத்தி மாத்தி எடுத்துப்பீங்கல்ல. இதெல்லாம் மாத்தி மாத்தி எடுத்தா ஆடியன்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. தொக்கா தூக்கிட்டாங்க பாருங்க. விட்டுருவாமா, நீ தூக்கிட்டல வா. அடுத்த பிரின்ஸ் வெகட்டா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ அயலின்னு ஒரு சீரியல் வந்திருக்கு, அந்த சீரியலை கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ப்ரோமோவை போய் பார்த்தேன். ஹலோ சித்தி, சரிங்க சித்தி. புரியல? ஸ்மார்ட் பாய். அங்க தொட்டி இங்க தொட்டி கடைசியில விக்ரம்ல வந்து ஏஜென்ட் டீனா கேரக்டரையும் தூக்கிட்டு வந்து தனியா ஒரு சீரியலாவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களாடா. இது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம லோகேஷ் கனகராஜ் படத்துல ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாப்ல. இப்ப ரோலெக்ஸை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு இல்லையா, அந்த ஐடியாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. டீ ரெடியா? ரெடி. பட் எது எப்படியோ புதுசா ஒரு சீரியல் ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி மற்ற சீரியல் எல்லாம் வாரம் வாரம் மறக்காம கண்டென்ட்டை கரெக்டா கொடுத்துறாங்களோ அதே மாதிரி உங்க பங்குக்கும் கண்டென்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. அடுத்த காயத்ரி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா சின்ன மருமகள் சீரியல்ல இப்ப தமிழ் மறுபடியும் உண்மையாவே கன்சீவ் ஆயிட்டாங்க, கர்ப்பமா இருக்கல்ல, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. உண்மையாவே கன்சீவ் ஆனதுல என்னத்தை கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல யோசிச்சேன். எப்படியா? ஐயோ அம்மா. உட்காருங்க. என்ன தமிழ் வாந்தி எடுத்தியாமல? இவ்வளவு நாள் அந்த சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ் பிரெக்னண்டா இல்லாம நான் பிரெக்னண்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல மொத்த குடும்பத்தை ஏமாத்துனது பத்தாதுன்னு கூடவே குடும்பம் நடத்திட்டு இருந்த புருஷனையும் சேர்த்து ஏமாத்திட்டு கடைசியா என் சுயமரியாதை தூக்கி நிப்பாட்டுறேன் பாருங்க அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு நாள் என் வயிற்றுல இருந்தது புல்லெல்லாம் இல்லைங்க, வெறும் ஒரு துண்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த பொய்க்கு ஒரு எண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த துணி மூட்டையிலே உண்மையை சொல்லி தனது சுயமரியாதையை நிலைநிறுத்தும் தமிழ் செல்வி. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்த தமிழ் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நாளா வாந்தி எடுத்துட்டு இருந்திருக்கு. என்னமா ஒரே வாந்தி எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி கையை பிடிச்சி பார்த்தா அந்த புள்ள பிரெக்னண்டா இருக்காம. அது எத்தனை நாளா தெரியுமா? அது சரி, அமைச்சர் வீட்டுக்கு வாரிசு உண்டாயிருக்கு. இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு? 45 நாள் தள்ளி போயிருக்குன்னு சொன்னா. 45 நாள் தள்ளி போயிருக்காமா. சரி ரைட், நல்ல விஷயம் தான். என்னதான் இந்த புள்ள அப்படி இப்படின்னு ஊரை ஏமாத்தி இருந்தாலும் இப்போ உண்மையிலே கன்சீவ் ஆயிடுச்சுல, நம்ம சைட்ல ஒரு கங்க்ராச்சுலேஷனை சொல்லி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என் ஏழாறிவு என் மண்டையை சொரிஞ்சு ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஏன்டா புத்தி கெட்டவனே, அந்த புள்ளைய அவ புருஷன்கிட்ட துண்டை கட்டி தானே ஏமாத்திட்டு இருந்திருக்கா இவ்வளவு நாளா, அப்புறம் எப்படிறான்னு அப்பதாங்க எனக்கே தோணுச்சு. எப்படிரா? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன்.
இப்படி எதிர்பார்க்காத நேரத்துல பொண்ணாத்த ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போயிருக்காங்களே. அதாவது எங்க காதெல்லாம் சும்மா இருக்கு அப்படிங்கிறதுனால பூ சுத்தலாம், ஆனா பூந்தோட்டத்தையே எடுத்துட்டு வந்தா நாங்க எப்படி காதை கொடுக்கறது? கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமா. நீ வாயும் வயிறுமா இருக்கன்னு நாங்க போய் சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு நெசமா இருக்கு. இதுல எனக்கு இந்த புள்ளைய விட இந்த புள்ளியோட புருஷன் நினைச்சதாங்க ரொம்ப கவலையா இருக்கு. வயிற்றுல துண்டை கட்டி ஏமாத்துது, இப்ப மறுபடியும் பிரெக்னன்ட்னு வர சொல்லி வச்சிருக்கு. இதுல ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் யாருங்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. என்ன பார்த்த உனக்கு இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? இவன் என்ன சொன்னாலும் நம்புவான். சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். சரி ரைட் பாப்போம், இந்த ஒரு பிரெக்னன்சியை வச்சு இன்னும் எத்தனை மாசத்துக்கு எவ்வளவு டிசைனா ஓட்ட போறாங்கன்னு. நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? அடுத்ததா கங்கா தேவி பழனிசாமி அப்படிங்கிறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, இந்த வீரா சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சரியான சம்பவம், வாங்க என்னன்னு சொல்றேன். கூப்பிட்டீங்களா பாஸ்? என்னடா இதெல்லாம்? இந்த சீரியலுடைய ஹீரோக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட நிக்க வேண்டியது யாரு? குடும்பம் தானே. இதுல இந்த ஹீரோடைய குடும்பம் கூட நிக்குது, ஆனா அவருடைய அப்பா அந்த பையனை நம்பல. அப்பா பையனை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்த கோவத்தை விட பையனை கெட்டிட்டு வந்த மருமகளுக்கு பயங்கரமான கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வரமாட்டேன். நம்ம கிட்ட யாராச்சும் வந்து நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? சரி வீட்டுல சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க போல இருக்கு, எங்கேயும் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனா இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க அந்த அழகை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு குடிசை போட்டு தங்கலாம்னு இருக்கேன். வேலையை ஆரம்பிப்போமா? பக்கத்து வீட்டுல மண்வெட்டி கடப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்படி நாங்க சொன்ன வார்த்தையை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல கரெக்டா வீட்டை விட்டு வெளியே வந்து வாசல்லே ஒரு குடிசை வீடு போட்டு வாழ போறாங்களா? இத்தனைக்கும் இந்த பிளான நைட்டு தான் போடுறாங்க. நைட்டோட நைட்டா இவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாருங்களேன். முடிஞ்சிருச்சுல்ல? அப்புறம் என்ன பால் காய்ச்சணும்ல? அப்படின்னா என்னடா? அது ரெகுலரா குடிசை வீடு கட்டுவாங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு குடிசை வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட ஒரு 2 நாள் டைம் கொடுங்க கட்டி கொடுத்துறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவனுங்களே சேர்ந்து குடிசை வீடை கட்டி உடனே கரண்ட் கனெக்ஷன் எடுத்து பால் காய்ச்சி அங்கேயே படுத்து குடும்பமும் நடத்திட்டாங்க. இது அம்புட்டும் நைட்டோட நைட்டா நடந்துருச்சாமா. இது சூரிய வம்சத்திலேயாச்சும் ஒரு பாட்டு வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்கடா. ஆனா நீங்க ஒரு வீட்லயே முடிச்சு விட்டீங்களடா. அடுத்ததான் முருகன் ராமு அப்படிங்கிறவர் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாப்புல. ஹாய் ப்ரோ, மௌனம் பேசியதே அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே ஆடி போயிட்டேங்க. அடியில கதி கழிட்டு நானு. அம்மா எந்திரிங்கம்மா. அதாவது இந்த புள்ளையுடைய மாமியார் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிச்சா அங்க டாக்டர் கையை பிடிச்சி பார்த்துட்டு கையை விரிச்சிட்டாரு. திடீர்னு காலையில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஏதாவது பண்ணுங்க டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படியாவது காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அம்மா பல்ஸே இல்லையம்மா. பல்சே சுத்தமா இல்ல, பட் இருந்தாலும் ஐ வில் கிவ் a ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி முயற்சி பண்ணி பார்த்தாப்ல. கடைசி வரைக்கும் அவரால் அவங்க மாமியாரை காப்பாற்ற முடியல. நான் ட்ரீட்மெண்ட் பண்றப்ப என்ன யார் இழுத்துறான் பாத்துக்கியா? மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. நான் சொன்னேன் அவன்கிட்ட. அவங்க கிட்ட சொல்லிடலாம் டாக்டர். என்னாச்சு டாக்டர்? இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்படி டாக்டர் கையை விரிச்சதுனால நீ என்னையா காப்பாத்துறது, இப்ப நான் இறங்கி காப்பாத்துறேன் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு வழக்கம் போல எடுத்த உடனே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுத்து பார்த்தாங்க. கண்ணை திறந்து என்ன பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, சொன்னா கேளுங்கம்மா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. இவங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் நம்ம டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி ரைட், என்னுடைய 2வது மெத்தடை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டாக்டரா மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. தங்கம் லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது.
என்னடா இது, டாக்டர் கரண்ட் ஷாக்லாம் கொடுத்து பார்த்தாரு, அப்ப வராத மூச்சு இந்த புள்ள அமுக்குல 2 அமுக்குல வந்துருச்சு. ஒருவேளை சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு மறந்துட்டாரோ? டாக்டர் நீங்க +2ல பாஸ் பண்ணிட்டீங்க. உங்க நம்பர் பேப்பர்ல வந்து பாருங்க. டாக்டர் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துறேன். இதுல ஹைலைட்டே அந்த புள்ளைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க மாமியாரை காப்பாத்துனது மட்டும் இல்லாம மறுபடியும் போய் அந்த டாக்டரை கூட்டு வரும். அப்ப அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாரு? அம்மாக்கு மூச்சு வந்துருச்சு டாக்டர். கவலைப்படாதீங்க, பல்ஸ் இருக்கு. இட் இஸ் a medical miracle. நீ பொழைச்சிட்ட. இந்த ஆளு உண்மையிலேயே டாக்டர் தானா இல்ல டிராக்டர் ஓட்டி இருந்த மனுஷனை கூட்டு வந்துட்டாங்களான்னு ஒண்ணும் புரியல. ஃபர்ஸ்ட் பல்ஸ புடிச்சு பார்த்துட்டு இல்ல சார் இப்ப பல்ஸ் இருக்கு, ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்றாப்ல. இந்த மனுஷனுக்கு முதல்ல பல்ஸ புடிச்சு பாருங்கடா. இப்ப ரொம்ப உள்ள கோபப்படுறா. தொடர்ந்து இப்படியே நடக்குது. என்னம்மா பண்ண? அவங்களுக்கு பல்ஸ் திரும்பவும் நார்மலுக்கு வந்திருக்கு. அவங்க எங்களை விட்டு போக மாட்டாங்க. உன்னோட பாசம் தாமா அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. ஃபைனலா இந்த டாக்டர் படிச்ச படிப்பு காப்பாத்துச்சோ இல்லையோ, அந்த புள்ளியுடைய பாசம் காப்பாத்திருச்சான். இதுக்கப்புறம் டாக்டரால முடியாட்டா நம்ம பாசத்தால ஒரு முயற்சி பண்ணி பாத்திரணும் போல இருக்கு. நோயாளிங்க மேல பாசம் எல்லாம் வச்சுட்டா என்ன விபரீதம் நடக்கும் நீங்களே பாத்துறீங்களா? சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.